கர்த்தர் நல்லவராக. கடந்த வாரத்தில் நான் வரும்போது ஏதோ திரும்ப சனி சொல்லுவோம். என்னால் படிக்கிற கூட ஏற முடியாது. பேசினா இருமல் படித்தா சத்து போகிறோம். பாட்டு பாட முடியாது, ஜெபிக்க முடியாது. ஜபம் ஸ்டார்ட் பண்ணி இருமல் வந்துடும். வீட்டிலேருந்து ஆலயத்தில் ஜபம் பண்ணோன்னா இருமல் வரும். சனி கடந்த வாரத்தில் வந்து மாற்றிட்டு அப்படி ஜபம் பண்ணிட்டு போனேன். நல்ல என்எம்பிசி பிடிச்சாங்க. பரிபூர்ண சுகத்தை வந்துவிட்டால் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. மாறி சுகம் தான் இருந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டால் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லேசாக அந்த இருமல் சரியெல்லாம் இருக்குது, மூச்சு வாங்குது. இதில் யாரும் இருந்தாலும் இருக்கிற மகளுடைய திருமண காரியத்தில் தடையில்லாமல் காத்துக்கொள்ளணும். குறிப்பிட்ட நெருங்கிச்சு கேட்டு இந்த நேரத்தை எனக்கு உடம்புக்கு வேணுமாக இருக்குது. கர்த்தர் யாரும் சபையாக இருக்கிறோம், கர்த்தர் பலப்படுத்தணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளும்படி இந்த வேலையில் கூட சாட்சி சொல்ல கொடுங்க. சொல்லிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 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 பேசலாம். சாட்சி இருக்குங்களா?
நான் வந்து அப்போ வேறு சபையில் சபை வைக்கலாமா அண்ணாப்பேட்டை அந்த சபையில் என் பையனை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு 11 கல்யாணம் ஆகி கொஞ்சம் பசங்கள்லாம் வந்து பேர் எழுதி கொடுத்தாங்க பாஸ்டர் வேலையில். அவர் வந்து ஜோம் பண்ணார். அப்போது சகோதரி அந்த மெட்டல் கேர் அவங்க 2 பசங்களும் அந்த சபைக்கு தான் வருவாங்க. அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. அப்போ நான் வந்து எனக்கு உடம்பு தெரியல, இன்னமும் தெரியல. அப்போ நான் ப்ரேயர் முடிஞ்சோடனே நான் மேலே ஏறி போயிட்டேன். இந்த பசங்க கேட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அப்பொழுது எனக்கு தெரியாது. மேலே போனோன்னா சரி, எனக்கு பக்கத்துலேயே வீடு 5வது மாடி. சரியான வயிற்று வலி, குடிக்கிறேன் வயிற்று வலியில் பசங்க ஃபோன் பண்ணியாமா கொஞ்சம் கீழே வழியாக கேட்குறாங்க நல்லாயிருக்கும். இல்லைம்மா நான் வரல, நீங்களே கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டேன். இந்த வயிற்று வலி குடிச்சு பசங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. மருமக அம்மா அப்படி போயிடுச்சு. பையனுக்கு பொண்ணு தான் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க. நான் ரொம்ப வலியோடு முடித்தேன். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் கூட கட்ட முடியல. பாவாடை ஜாக்கெட்டோட தான் படுத்து ரொம்ப வலியோட துடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து எங்கள் அம்மா என் பொண்ணு பார்க்குறேன். என் பையன் இல்லை அவங்க தான் அவனுக்கு இருக்கேன். அவனுக்கு தெரியாது நான் வலி துடிக்கிறது. அப்போ வந்து டக்குனு என் ஆத்மா வெளியே வந்துச்சு. நான் வந்து பார்க்குறேன், வெளியே வந்து பார்க்குறேன். அப்படியே படுத்து கிடைக்கும். எங்கள் அம்மா இப்போ பொண்ணும் பக்கத்தில் நிற்கிறாங்க. பார்க்குறேன். இந்த ஆத்மா பார்க்குது. ஆத்மா ஆண்டவரோட பேசினா ஆண்டவரே உயிரே போயிட்டு போல இருக்குது இன்னைக்கு. அப்படி என்ன ஆண்டவர் எங்கள் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணலை, எங்கள் அம்மா வேலை இருக்கிறாங்க. சரி நீங்கள் பார்த்து ஆண்டவரேன், நான் இன்றைக்கே படித்தாலும் நான் வரலோக்கில் அவனை நான் பார்ப்பேன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்ன அந்த நிமிஷம் டக்குனு ஆத்மா தான் உடம்புக்குள்ளே போயிடுச்சு. போயிட்டு உடனே அப்போ தான் துடிக்குது. கொஞ்சம் வலி கம்மியாகிடுச்சு. அப்புறம் என் பொண்ணு என்னம்மா மாமா போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். பையனை வந்தான். சரி கிளம்பி போகிறேன். என்னால் இப்படி பெண்டாகிட்டேன். பெண்டாக கிளம்பி போகிறேன். என் பையனுக்கு என்னன்னு தெரியல. அவன் மாதிரி ஃபோன் பண்ணி போயிருக்கான். இப்போ ஆட்டோப்படி தான் ஹாஸ்பிட்டல் மன்னார்படியில் ஆட்டோப்படினா அவனுக்கு காசு கேட்கல. சரி ஹாஸ்பிட்டல் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் தான். அப்போ வந்து ஐயா வந்து ஊசி போட டாக்டர் யார் தெரிஞ்சவர் தான். அவர் டெஸ்ட் ஊசி போடுறோம்னா இருமான்னு சொல்லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஊசி போடுறாங்க. போட்டோடனே நான் பாட்டுக்கு பார்க்க போகிறேன். இந்த 3 நாக்கால் பச்சை மாதிரி ஆகிடுச்சு. இந்த பெஞ்சு அப்படி சுற்றி வரேன். இந்த பையன் அப்போ தான் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க. என்னம்மா சின்னம்மா இல்லையா இப்படி தான் வைக்கிறோடு குடிக்கிறான் அப்படின்னு. அவன் போய் ரோஸ் மில்க் வாங்கிட்டு வரப்பான். டாக்டர் வந்து சொன்னாருமா ஊசி போட்டார். கொஞ்ச நேரம் பார்க்கலாம். காலை நல்லா ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டா இல்லைன்னா எங்கள் அட்டன் ஆகிடுச்சு சொல்லிட்டு போயிட்டார். நான் வேணும்னா அப்போ தான் வேணும் ஜோம் பண்ணுறேன். அண்டவரே நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடாது, நான் வீட்டுக்கு போயிடணும் ப்ளீஸ், நீங்கள் என்னோட இருக்கீங்க. நான் வந்து ஊழியத்துக்குலாம் போவேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேன். கிராம ஊழியம் ஹாஸ்பிட்டல் கூட்டியெல்லாம் கஷ்டம் போவேன். உங்கள் தழும்புகளால் குணமாகிறோம்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டு நான் ஆண்டவரே உங்கள் தழும்பால் என்ன சுகமாக்குறீங்க, நான் அட்மிட் ஆகக்கூடாது ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே அப்படின்னு வேணும். கொஞ்சம் அப்படியே நிற்க ஆரம்பிச்சுட்டு என் பையன் வந்து டாக்டர் வந்தார். பரவாயில்ல சார் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நடந்து வர உதவி செஞ்சார் ஆண்டவர். ஆனாலும் பலி தான். இதுதான் வீடு போயிட்டோம். மேலே போயிட்டோன்னே அந்த சகோதரிக்கு ஃபோன் பண்ணி பண்ணாங்க. அவரும் எங்கள் வீட்டுக்காரரும் அவங்களும் என்ன ஏன் வரவே இல்லை, பசங்க கேட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. இல்லை நான் இந்நேரம் மறைச்சு போயிட்டு இருப்பேன், கர்த்தர் என்ன ஜீவனோட வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பொண்ணு இன்னொருத்தவங்க 4 பேர் ஓடி வந்தாங்க. என்னை பார்க்குறேன். வந்தோடனே என்னான்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆத்மா வெளியே போயிடுச்சு அப்போ தான் வந்துன்னு சொன்னேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து டக்கு கூட்டிட்டு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு இது மாதிரி உடம்பு முடியாமல் ஜோம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்போ வந்து வீட்டில் ஜோம் பண்ணாங்க. பண்ணோடனே இந்த சர்மா பரிசு பற்றி வெளியே தெரிஞ்சு அவங்க ஜோம் பண்ணாங்க. பண்ண உடனே அவர் வந்து கண்டல் விடுறவர்